இந்த விழாவில் உண்மையில் ஒரு உண்மை முடிவெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய தலையாய சிஷ்யன் என்று சொல்லலாம், சீடன் என்று சொல்லலாம், தம்பி வெற்றிமாறன் அவர்கள் இந்த விழாவில் வந்து கொள்வது உண்மையிலேயே பேருவகை கொள்ள வேண்டியது. காரணம் என்னவென்றால், அவருடைய குருநாதர் பாலு மகேந்திரா வைத்து வண்ண வண்ண பூக்கள் படத்தை பிரசாந்தை வைத்து தான் தயாரித்தேன். அது தேசிய விருது பெற்றது. எப்படி வெற்றிமாறன் அவர்கள் எனக்கு அசுரனுக்கு சிறந்த படத்துக்கு தேசிய விருது பெற்று தந்தாரோ, அதுபோல பிரசாந்துக்கும் தேசிய விருது பாலு மகேந்திரன் பெற்று தந்தார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிரசாந்த் அவர்களை நினைக்கும் போது நலவென்பாவில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செய்யுள் எப்படின்னா, புகழேந்தி புலவர் வர்ணிக்கிறாரு நலனுடைய அழக தமயந்தி கிட்ட. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் மங்கையர் பார்க்கும் மாத்திரத்தில் அவர்கள் மனதை வாங்கும் தடந்தோளான் மெய்மை நலனென்பான் மேலினத்தும் நாளினத்தும் விற்பான் உளனென்பான் வேந்தன் உனக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தடந்தோள்களுக்கு சொந்தக்காரன் பிரசாந்த். அப்படிப்பட்ட பிரசாந்துக்கு மிக மிக சிறப்பான எதிர்காலம் வருகிறது. அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டாக வருவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலுமகேந்திரா சார் தான் ரீசன். அண்ட் நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலுமகேந்திரா சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்டு பாலு மகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலு மகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலு மகேந்திரா சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் happy to be here and wish him a very happy birthday. And in the event gets even more special because கதிரேசன் சார் என்னை இன்றைக்கி இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோடு சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. அன்பும் காதலும் நிறைய கொண்டவர் அவர். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதில் வந்து நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்றைக்கும் அப்படியே இருக்கார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் பிரசாந்த் யோகி பாபு ஒரு 4 பேரை உட்காந்து சீன் சொல்லிட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இதை பேசு அப்படின்னு. யோகி பாபு வந்து சார் நான் இதை சொல்கிறேன் சார், நீங்கள் இதை சொல்லுங்கள். ஒரு விஷயம் நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு அவங்களும் நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை வந்து எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட் அப்படின்னு பிரசாந்தை கூப்பிட்டாரு. என்ன டைலாக் இருக்குது அதை மட்டும் பேசு, அதுக்கு மேலே பேசு. சரிப்பா. இங்கே வந்தோடனே மறுபடியும் நாங்கள் இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் நான் எங்களோட வந்து இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்குலேயும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தைலாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்த்த எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் வந்து படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்.
அதில் வந்து தேவயானியோடைய டாக்டர் நடிக்கிறாங்க, நம்ம கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். அவங்க தான் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக வந்து முதல்ல இங்கே பாம்பேயில் உட்காந்து வாங்கிறதுக்கு போட்டி பண்ணால், இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன், இல்லை சார் தியாகராஜ் சார்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான், இன்னி வரைக்கும் நினைக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்தில் நடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய பதவியிலும் கிடைக்கணும், நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாந்தை வாழ்த்த வந்து எனக்கு வயது இருக்குது. நான் என்ன வெளியில் வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.